ஸோ டூரிங்குள்ள சீட் தான் நம்ம இப்போ மாடிஃபை பண்ண போகிறோம் நம்ம வண்டிக்கு. ஓகே ப்ரோ, நேரில் வாங்க ப்ரோ, ஆள் இல்லை ப்ரோ, நேரில் வாங்க ப்ரோ, நேரில் வாங்க ப்ரோன்னு சொல்லிட்டு எனக்கு அங்கே போகவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல். ஸோ லடாக் போகிற பிளான் இருக்குது தான், கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கு மறந்துட்டு ஐயோ போயிடுச்சு எம்மா. ஆக்சுவலாக இந்த கடை தாங்க. ஸோ இது ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் உட்காந்து ஓட்டிட்டு போயிட்டு வந்ததுலேயே எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. 2 ஹவர்ஸில் எனக்கு முடிச்சு கொடுத்துறாங்க. Hey guys, welcome back to our channel Mr. Artist. ஆக்சுவலாக இந்த vlog நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம D390 வந்து சீட் மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். எதனாலனா நம்ம வந்து அதிகமாக லாங் ட்ரைவ் பண்ண போகிறோம். இனிமேல் ரைட் கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருப்போன்றதை நான் உங்களுக்கு போன வீடியோ எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரைடு ஒன்று கிளம்ப போகிறோம். அது என்ன ஏதுன்றதை உங்களுக்கு நான் போக போக சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை பைக்கில் உட்காந்துட்டு போகிறதுக்கு, லாங் போகிறதுக்கு பேக் பெயின் அதிகமாக வருது. ஸோ அதனால் சீட்டை மாடிஃபை பண்ண போகிறோம். அது எங்கே பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், அதை பற்றி நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷனில் போகும்ன்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். ஸோ உங்கள் சப்போர்ட்டை அதிகமாக கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் எனக்கு வீடியோ நிறையா பண்ண தோணிகிட்டே இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ கைஸ், வெல்கம் பேக் டு GoPro View. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்ட்ரல்கிட்ட இருக்கேன். வந்துட்டேங்க. கொஞ்சம் தூரம் நான் GoProவே எடுத்து மாட்டாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு வாஷ்மேன் போயிட்டுக்கிட்ட அல்லமீர் அப்படி சொல்லிட்டு ஒரு லைனிங் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. யூடியூப்பில் தான் பார்த்துருந்தேன். நான் புதுப்பேட்டில் 2-3 கடை பார்த்தேன். அங்கெல்லாம் எனக்கு ரெஸ்பான்ஸே சரியாக பண்ணல. ஃபோன் பண்ணி கேட்டால் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, எவ்வளோ நாள் ஆகும். நம்ம வந்து ஜெல் சீட் இருக்கும்ல, ஸோ டூரிங்குள்ள சீட் தான் நம்ம இப்போ மாடிஃபை பண்ண போகிறோம் நம்ம வண்டிக்கு. ஓகேங்களா? ஏன்னா நெக்ஸ்ட்டு பெரிய பெரிய ரைடு போக போகிறோம். ஸோ அது இல்லாமல் நமக்கு பழுக்குது, இந்த இதில் உள்ளது வந்து உட்காந்தா நமக்கு கீழே பழுத்து போகுது வேறு. அதனால் ஷீட்டு கண்டிப்பாக மாடிஃபை பண்ணி ஆகணுன்னு ஒரு இது இருந்துச்சு. ஸோ அதனால தான் போயிட்டுருக்கேன். இங்கே அந்த யூடியூப்பில் பார்த்த அந்த அல்லமீர் அந்த கடையில் தான் ஆல்ரெடி ஒருத்தர் போட்டிருந்தாப்புல யூடியூப்பில். ஸோ நல்லாயிருக்கு, ப்ரைஸும் ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதனால் கேட்கலாம். அது இப்போ எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்றது எனக்கு தெரில. ஜெல் சீட்டு பொறுத்த வரைக்கும் புதுப்பேட்டில் கேட்ட கடையிலலாம் 2 டேஸ் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தாங்க யூடியூப்லேயே. ஸோ அதனால் ஃபோன் பண்ணி பைக் எடுத்து வரணுமா இல்லை சீட்டை மட்டும் கழட்டி எடுத்துகிட்டு வந்தால் போதுமா அப்படின்னு நான் கேட்டேங்க. ஐயால ரெஸ்பான்ஸே பண்ணலாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி 2 வாட்டி ஃபோன் பண்ணி பேசுகிறேன். பிரதர் நேரில் வாங்க ப்ரோ டீலுன்னா ஏன் ரேட்டே கேட்கல. நான் கேட்டது வந்து பைக்கை எடுத்துகிட்டு வரணுமா இல்லை சீட்டை மட்டும் கழட்டி வந்தால் போதுமா. ஏன்னா 2 டேஸ்ன்னு சொல்லியிருக்கான் அந்த ஆள் வேறு. அதை கேட்க தாங்க கால் பண்ணேன். ப்ரோ நேரில் வாங்க ப்ரோ, ஆள் இல்லை ப்ரோ, நேரில் வாங்க ப்ரோன்னு சொல்லிட்டு 3 தடவை கட் பண்ணி வச்சுட்டாங்க ஃபோனை. புதுப்பேட்டில் இருக்குது. அதுவும் ஒருத்தர் யூடியூப்பில் தான் போட்டுருந்தாப்புல. யூடியூப்பில் போடும்போது நல்லா தெளிவாக போடுறாங்க. ஃபோன் பண்ணி கேட்டால் தான் இது மாதிரி கட் பண்ணுறாங்க ஃபோனை. அதனால் எனக்கு அங்கே போகவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஆர்டர் அடிச்சு என்ன பண்ணுறது. ஸோ காய்ஸ், அப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா 12:10 ஆகுதுங்க. 10 மணிக்கெலாம் போகலான்னு பிளானில் தான் இருந்தேன். ஆனால் நான் எழுந்ததே காலைல 10:30 தான். ஏன்னா நைட்டு தூணுது லேட்டு, வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னப்பா அதுக்குள்ளே ரெட்டை போட்டிங்க, அந்த பாவிங்களா இல்லையா? இந்த லெஃப்ட்டு தான் நினைக்கிறேன். கூகுள் மேப் போகிறதுக்குள்ளே அங்கே சிக்னல் போட்டாங்கன்னு வண்டி எடுத்து கிளம்பிட்டாங்க. சரி, இந்த லெஃப்ட்டு தான், கரெக்டு தான். நான் லடாக் பிளான் வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு இதுக்கு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், சர்வீஸ் விடுற வீடியோலேயே. ஸோ லடாக் போகிற பிளான் இருக்குது தான், கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த 2025 பைக்கில் யார் போயிருக்கான்னு நான் சர்ச் பண்ணி பார்த்தா யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தா பைக்கர் யாருமே போகலங்க. சென்னையில் இருந்து ஒரே ஒரு ஆள் தான் போயிட்டு வீடியோ போட்டிருக்காப்புல. சரி, வேறு யாராவது வருவாங்க கம்பெனிக்கு. தனியாக போகிறது பிரச்சனை இல்லை. இப்போ வரைக்கும் தனியாக தான் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ஓகே, இன்னொரு ஆள் கூட வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணேன். சரி, 2 பேராக போனால் தெரியாதே அப்படின்ட்டு. ஸோ அதனால் கேட்டு பார்க்குறேன், யாருமே காணோம். நேரம் அது ஓகே, இடத்துல இந்த ஃபைட்டு அட்டாக்லாம் நடந்துருந்துச்சு. ஸோ அதனால் நிறைய பேர் பிளானை கேன்சல் பண்ணியிருப்பாங்க, போயிருக்க பிளானே இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ நார்மலாக ஆகிடுச்சு. நிறைய பேர் டூரு பண்ணுறாங்களாம். ஆனால் அதிகமாக அதிகமாகிடுச்சிங்க. டூர் போகிறதெல்லாம் டூர்னால் இங்கேருந்து ஃப்ளைட்டில் போயிட்டு அங்கே போய்ட்டு ரெண்டல் பைக் எடுத்து அங்கே அரேஞ்ச் பண்ணுறாங்களா, அந்த டூர் தான் அதிகமாக போயிட்டுருக்காங்க இப்போ லே லடாக் எல்லாருமே. ஸோ இங்கேருந்து பைக் ஓட்டிகிட்டு போகிறது யாருக்குமே ஐடியா இல்லையான்றது எனக்கு தெரில. நமக்குலாம் ஐடியா இருக்குது, என்ன பண்ணுறது. சரி, வேறு யாராவது ஒரு ஆள் நம்ம கூட வருவாங்க, சேர்ந்து போகலான்னு பிளான் பண்ணுறேன். நான் நிறைய யூடியூப் சேனலில் பேசுகிற பசங்களாம் பார்க்குறேன், யாரும் சொல்கிற மாதிரியே தெரில. ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாராவது நீங்கள் லடாக் போகிறீங்கன்னா, இந்த வீடியோ சீக்கிரம் போட்டுருவேன். எப்படி இருந்தாலும் ஜூலை 1 கிளம்புற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன். ஜூலை 1 ஐடியா, டேட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. யாராவது வந்தால் சேர்ந்து போகிற மாதிரி பிளானு. அப்படி இல்லைனா நானே கிளம்பிடலாம் சோலோவா அப்படின்னு பார்த்தேன்.
லடாக் போகிறதுக்கு நம்ம வண்டியை இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணணும்லாம் எதுவும் இல்லை. ஆல்ரெடி நான் ரெடி பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை, டூரிங்க்கு பின்னாடி ரெடி பண்ணிட்டேன். வண்டி சர்வீஸ் விட்டு ரெடியாக இருக்குது. அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பலாம். டயர் மட்டும் கொஞ்சம் மாற்றுற மாதிரி இருக்கும். அது போகிற வழியில் எங்கேயாவது இடத்துல மாட்டிக்கலான்னு பிளான் பண்ணிட்டேன். டயர் என்ன டயர் மாற்றணுன்னு ஐடியா பண்ணி வச்சுட்டேன். ஸோ அப்படியே அங்கே இருக்கிற போனால் கண்டிப்பாக ஷோரூம் இருக்கும். ஒரு 1500 கிலோமீட்டர்ஸ் டயர் வரும்னு வச்சிங்களா. அதுக்கப்புறம் அதாவது மெயின் சிட்டியில் எங்கேயாவது இப்படி மாட்டிக்கலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஸோ மற்றபடி பேக்கேஜ் எல்லாமே இருக்குது. ஸோ ரைடிங் பேண்ட்டு மட்டும் வாங்கணும். அதுவுமே இந்த பார்த்துட்டு தான் இருக்கேன் என்ன வாங்கலான்ட்டு. ஸோ அதுவுமே கன்ஃபார்ம் பண்ணணும், அதையும் வாங்கிடுவேன். மற்றபடி பெருசாலாம் எதுவும் இல்லைங்க. ஸோ இருக்க திங்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். உங்கள் சப்போர்ட்டை மட்டும் அள்ளி அள்ளி கொடுங்க சரியா. ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கோ. இப்படி ஒருத்தன் இருக்கான், அவன் ட்ராவல் பண்ணுறான். உண்மையாக நான் ட்ராவல் பண்ணுறது வந்து எப்படி சொல்கிறது, எல்லாேருக்கும் ஒரு மெமரிஸ்னு ஒன்று வேணுங்க. ஸ்டோரேஜை நீ நார்மலாக ஒரு ஃபோட்டோ எடுத்து கூகுள் ஸ்டோரேஜ் பண்ணிங்கன்னா 15 ஜிபிக்கு மேலே நம்மளால் ஃபோட்டோ ஸ்டோரேஜ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் காசு கட்டி அத்தனை இது ரெடி பண்ணணும். அதுக்கு பதிலாக யூடியூப்பில் நம்ம ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறோம்ல. ஸோ அதோட அந்த மெமரிஸ் வந்து கிடைக்காது. அந்த ஸ்டோரேஜ் பேக்கப்லாம் யாருக்கும் கிடைக்காது. ஸோ அது இல்லாமல் நான் ட்ராவல் பண்ணுறேன், அதை அப்படியே உங்கள்கிட்டையும் காட்டுறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேனோ அதே ஃபீலிங்கில் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுவேன். அதை விட்டுட்டு அப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்கலாம்னு சொல்ல மாட்டேன். ஸோ சில பேர் வந்து கண்டென்ட்டுக்காக சில பேர் பண்ணுறாங்க தான், உங்களுக்கே தெரியும் யார் என்னன்ட்டு. ஸோ அதை மாதிரி கண்டென்ட்டுக்காக நான் பண்ணாமல் என்னோடய ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அதை மட்டும் தான் நான் சொல்லலாம்னு ஐடியா. நான் அப்போ இருந்தே என்னோடய வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ணியிருப்பேன். கூட சேர்ந்து நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ண தயாராகி கொள்ளுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பேக்கப் பேட்ரி இருக்குது. ஸோ இருந்தாலும் 200 மீட்டர் தான் காட்டுது மேப்பில். ஆக்சுவலாக நம்ம நியூ ஃபோன் ஹோல்டர் வாங்கிட்டோம், அதை நான் மாட்டுறதுக்கு மறந்துட்டோம். ஐயோ போயிடுச்சு. எம்மா பார்த்துப்போம்மா. நாங்கள் போவோம், இங்கேயே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா அந்த அக்கா மேலே விட்ருக்கோம் அந்த பொண்ணு போயிட்டு கடாதியா. ஸோ காய்ஸ், கோப்ரோ வந்து சார்ஜ் உங்களுக்கு மட்டும் எப்படி இப்போ இவ்வளோ நேரம் நிற்கிதுலாம் கேட்குறீங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுற பேட்ரி வந்து கோப்ரோவில் வர நார்மல் பேட்ரி கிடையாதுங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு ஒயிட் கலரில் இருக்கும். எண்டூரோ ரீசார்ஜபிள் பேட்டரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை விட இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். 2 பேர் சேர்த்து நான் 4500 சம்திங் வரும். இது யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக சார்ஜ் நிற்கிது. ரொம்ப நேரம் நிற்கிது, நல்லாவே நல்ல பேக்கப் தருது. ஸோ செகண்ட் ரைட் ஆக்சுவலாக அந்த ரைட்டு தான் காமிக்குது. இந்த இருக்குங்க அல் அமீர். ஆக்சுவலாக இந்த கடை தாங்க. வண்டிக்கு ஜெல் சீட் அடிக்கணும்ண்ணா. புரியல. ஓகே, ஷோர் லாங் ட்ரிப் போகிறது தான் எது கரெக்டாக இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். நான் யூடியூப் சேனல் பார்த்து தான் வந்தேன். அதான் யூடியூப் பார்த்து தான் வந்தேன். ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க ஒரு ஆளுக்கு. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? ஓகே, காஸ்ட் எப்படி? ஓகே ஓகே, இது எவ்வளவு? ஓகே ஓகே. இப்போ நம்ம பைக்கு மொத்தமாக சீட் கவர்லாம் மொத்தமாக சேர்த்து எவ்வளோ வரும்? ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஃப்ரண்ட்டுக்கு வந்து அதிகமாக ட்ரிப் பண்ணும். ஓகே, வைக்கிதான் ஹைட்டு தான். வைக்குதான். ஓகே, ஃபுல்லாக லாங் ரைடுக்கு தாங்கிடும்ல. ஓகே, 5.2 வரும். ஓகே ஓகே ஓகே. பார்த்து கம்மி பண்ணி பண்ணுங்க. நான் யூடியூப் சேனல் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னால் ஆளுங்க வருவாங்க. ஓகேங்களா, அதனால் பார்த்து கம்மி பண்ணி போட்டு கொடுங்க. ஓகே ப்ரோ, இந்தாங்க. ஸோ காய்ஸ், நம்ம பைக்லேருந்து எல்லாத்தையும் கழட்டி எடுத்துட்டாங்க. அப்பா, இது நம்மளோட டூல் கிட்டு. இது நம்மளோட பஞ்சர் கிட்டு கடைசியாக வாங்கியிருப்போம் பார்த்தீங்களா, உள்ளே திணிச்சிட்டேன்.
ஸோ பைக்லேருந்து சீட்டை கழட்டி வச்சுருக்காங்க அப்போ தான். ஸோ கைஸ் இவங்க வந்து ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சிட்டாங்க வேலையை. அது வரைக்கும் சந்தோஷம். சீக்கிரம் முடிஞ்சிடும் போல், கிளம்பிடுவோம் போல். நான் பைக்கில் இருந்தது பார்க்குறீங்களா, ஓரளவுக்கு இருக்குது. பட் ஆனால் நம்ம லாங் ட்ராவல் பண்ணுற அளவுக்குலாம் இது ஒர்த்து கிடையாதுங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபோம் மட்டும் இருக்குது. இது நம்ம போகிறதுல ஜெல் சீட்டு இது நல்லாயிருக்கு. ஆமாண்ணா. இது ஒரு மாதிரி புது டைப் ஆஃப் கேமரா. அது எவ்வளோ இது? ஒரு 59,000 வரும். 59. நல்லா வரும். என்ன கம்பெனி இதுவா? டிஜேன்னு சொல்லிட்டு. ஆமாம். அந்த அண்ணன் ஒட்டுறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு உட்காரும்போது இந்த பின்னாடி சின்ன ஒரு பிடிக்கு மாதிரி இருக்குமாமா. இந்த ஃப்ளாட்டாக இருக்குல்ல பின்னாடி, நமக்கு லைட்டாக இந்த டிக்கியை தாங்கி பிடிக்கிற மாதிரி சின்னதாக இருக்குன்னு சொன்னார். ஸோ அதனால் அது மாதிரி சின்ன பீஸ் மட்டும் கட் பண்ணி 2 பக்கம் ஒட்டியிருக்காரு. அண்டர் வெயிட்டாக நம்மளோட கெப்பாசிட்டி வந்து சீட்டில் வந்து கம்மியாக தான் இருக்க போகுது உட்கார பொசிஷனு. ஸோ அதனால் பின்னாடி முன்னாடியும் ஒரு சின்ன அணைக்கட்டு மாதிரி அணை மாதிரி கொடுத்து சென்டராக என்னை உட்கார வைக்கிற மாதிரி பார்த்துட்ருக்காப்புல அண்ணன். கேட்டு உட்கார வச்சு பார்த்துட்ருக்காப்புல. நல்லா தான் பண்ணுறாப்புல ஐடியா. ஏன்னா ஜெல் சீட் வச்சோன்னா நான் வலிக்கிட்டே வரேன் பின்னாடியிலேருந்து முன்னாடிக்கு. ஸோ அதனால் இது வச்சுட்டோம்னா ஒரு மாதிரி அப்படியே 2 கேப்லையும் உள்ளார இடுக்கில் மாட்டி வைப்பா நீ, அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருங்க, நான் ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன் எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு, எப்படி யூஸ் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இப்போ நான் இதை மாதிரி இன்னும் மேலே கவர்லாம் போடல. இப்போ வண்டி எடுத்துனா ஓட்டி பார்த்துட்டு வந்தாங்க போயிட்டு. வா, இது உண்மையாகவே செம்மையாக இருக்குதுங்க. ஒரு மாதிரி ஜெல்லு ஒரு மாதிரி நல்லாயிருக்கு உட்காரத்துக்கு. இதுக்கு மேலே கவர்லாம் போட்டால் ஒரு மாதிரி ஃபினிஷிங் லுக்கு சூப்பராக வந்துடும். எதனாலடா நீ இந்த பழைய சீட்டை வச்சு நீ டூர் பண்ண வேண்டியதானு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நீங்கள் உட்காந்து ஓட்டி பார்த்தா உங்களுக்கு தெரியும், நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அடியில் பழுத்து கொப்பளமாக வந்துருச்சு. சொல்லிட்டேன், ஓகேவா? ஸோ அதனால தான் அந்த கடுப்பில் தான் நான் இப்போ டூரிங் சீட்டு பண்ணோன்னே வந்தேன். ஸோ இது ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் உட்காந்து ஓட்டிகிட்டு போயிட்டு வந்ததுலேயே எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதில் உட்காந்துட்டு போனது சின்னதாக மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. எனக்கு ஆர்டினரியாக நம்ம பைக்கில் வந்த ஃபோமுக்கு மேலே ஸோ அந்த ஜெல்லை வச்சதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஃபோம் வரும். பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபோமாக இருக்குது. நல்லா அழுத்தினா நல்லா ப்ரெஸ்ஸாக இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு ஃபோமை வச்சு மேலே வச்சு ஃபுல்லாக கம்ப்ரெஸ் பண்ணி ஒட்டிடுறாங்க. ஸோ நம்ம பேக் சீட் பார்த்திங்கன்னா அங்கே ரெடியாக இருக்குது பாருங்கள். பேக் சீட் ரெடியாக இருக்கா? ஸோ அதே மாதிரி இது ரெடி பண்ணிடுறாங்க. இதுக்கு மேலே லைனிங் துணி போட்டு ஃபுல்லாக டீசெண்டாக லைனிங் துணி போட்டு கவர் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான் கான்செப்ட். எனக்கு மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஜெல் சீட் தாங்க. இதுதாங்க ஃபுல்லாக நமக்கு தாங்க போகுது நம்மளோட பெயின் எல்லாத்தையும். ஸோ காய்ஸ் ஃபைனலி நம்மளோட சீட் கவரிங் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஒரு மாதிரி நல்லா உப்புன மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம உட்கார ஒரு மாதிரி ஃபுல்லாக செட் ஆகிடுமாங்க. செட் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி மாடல் சூப்பராக வந்துன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓட்ட போகிறேன். ஓட்டிட்டு எப்படி இருக்குன்றது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கால் எனக்கு ரொம்பலாம் இல்லை, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்ச்சு சீட்டு ஏறி இருக்குது மேலே. எனக்கு எப்போதுமே கால் வந்து ஃபுல்லாகவே கீழே ஃபுட்டு வந்து ஃபுல்லாகவே இறங்கும் தான், கீழே படியும் தான். அவ்வளோ ஹைட்டு தான். நான் ரொம்ப கட்டெல்லாம் கிடையாது. ஹைட் வந்து குறைஞ்சது 1.5 இன்ச்சு ஏறுங்க மேலே. 1.5 இன்ச்சாக ஒரு 1.25 இன்ச்சுன்னு வச்சிங்களா. 1.25 இன்ச்சு கண்டிப்பாக மேலே ஏறும். ஸோ எனக்கு ஓரளவுக்கு சீட்டு பொசிஷன் கரெக்டாக இருந்ததுனால எனக்கு ரொம்பவே டிஃப்ரென்ஸ் தெரில. கால் ஃபுல்லாகவே நல்லா கீழே வைக்க முடியுது ஃப்ளாட்டாக. ஸோ நீங்கள் உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அங்கே மாடிஃபை பண்ண வரும்போது மாற்றிக்கலாம். பள்ளத்தில் விடும்போது எனக்கு பின்னாடி உள்ள எனக்கு ஒரு மாதிரி அந்த பெயினுமே கம்மியாகிடுச்சு. இப்போ ஸ்பாஞ்சு உள்ள நல்லா வாங்கிக்கிது. ஸோ சீட்டு கம்ஃபர்டபுளும் இப்போ ரொம்பவே நல்லா இருக்குது ஜெல் சீட்டு போட்டதுக்கப்புறம். ஸோ எனக்கு ஓகேவாக இருக்குது. உங்களுக்கு எப்படின்றத பார்த்துங்க. எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா, நான் போட்டது எல்லாமே அதிகமாக இருந்ததுனால எனக்கு 5300 வந்துச்சுன்னு வச்சுங்களா. ஸோ அதில் எனக்கு சின்னதாக ஒரு ஆஃபர் பண்ணிக்கிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வருன்றதை நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த ஜெல் சீட்டை பொறுத்து தான் மாறும். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இதை சூஸ் பண்ணிங்க. ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இவ்வளோ கொஞ்சம் தூரம் உட்காந்துட்டு வரும்போது எனக்கு ஒரு வழி ஒர்த்துன்னு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ரைடு போகிறேன் நான். அந்த ரைடு போயிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு எப்படின்றத அந்த ரைட்லேயே உங்களுக்கு நான் சொல்கிறேன். 5300 ஏன்டா சீட் கவர் நீ அடிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுச்சு. ஒரு கம்ஃபர்டபுளே இல்லாமல் இருந்துச்சு. பாருங்க, கால் வைக்கும்போது ரொம்பலாம் டிஃப்ரெண்ட் தெரில. ஸோ எனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருந்துச்சு. ரைடே பண்ண முடியல. அதனாலே எனக்கு ரைடு கிளம்ப தோணாமல் போயிடுச்சு. ஸோ இனிமேல் ப்ராப்ளம் இல்லை. சாஃப்ட் ஆனதுனால ரைடு போகலாம். நான் அவங்களோட நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், லொக்கேஷனே பின் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு போயிட்டு கேட்டுங்க. 2 ஹவர்ஸில் எனக்கு முடிச்சு கொடுத்துறாங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடியே முடிஞ்சிருக்கும். என்ன ஆச்சுன்னா, மேலே கிளாத் இருக்குல்ல, அவங்க பின் பண்ணும்போது ஒரு பின்னு வந்து அந்த கிழிஞ்சு ஓட்டை போட்டுடுச்சு ஃப்ரண்ட் சீட்டில் உள்ளதில்.
ஸோ அதனால் திருப்பி அந்த துணியெலாம் கிழிச்சிட்டு வேறு துணி ஸ்டிச் பண்ணி மறுபடியும் மாட்டி கொடுத்தாங்க. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் லேட்டு. நெக்ஸ்ட்டு ரைடு போகும்போது கிராஸ் கார்டு மட்டும் மாட்டிடுவேன். மாட்டிட்டா அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரைடு கிளம்ப போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணாமல் கண்டிப்பாக என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நான் சேனலுக்கு வீடியோ போடணுன்னு எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு நான் முன்னாடி இந்த சேனல் வந்து குறைமையாக ஒரு 3 இயர்ஸாக நான் வச்சுருக்கேங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டினியூவாக வீடியோ போஸ்ட் பண்ணான்னு கேட்டிங்கன்னா பண்ணலை. கொஞ்ச நாள் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நிஜமாக சொல்ல போனால் வியூஸ் வரலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரிக்ரெட் ஆகிடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி பண்ண முடியல மற்ற ஒர்க்லாம் இருந்ததுனால. பட் ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நான் வந்து சேனலை வியூ பண்ணணும், ட்ராவல் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஆசைனா சொல்ல முடியாது, பேராசை அது ட்ராவல் பண்ணணுன்றது. ஸோ இப்போ வியூஸ் போகுது, சப்போர்ட் பண்ணுறீங்க. அந்த ஒரு ரீசனாலேயே நான் இவ்வளோ சொல்லுவேன்னா இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் அது. இன்வெஸ்ட் பண்ணி ரைட் பண்ணையே கிளம்புறேன். ஸோ அதனால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருக்காவது ஷேர் பண்ணி ஃபாலோ, சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ண சொல்லுங்கள். ஸோ பிடிச்சா பண்ணுங்கள், பிரச்சனை கிடையாது. என்ன அப்படி நான் பண்ணுற விலாகு பேசுகிறது பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். நான் முன்னாடியெலாம் அவ்வளோதான் கேட்டது கிடையாதுங்க. ஆனால் இப்போ கேட்குறேன். ஏன்னா எனக்கு அது நீடு இருக்குது. ஸோ அதனால் எல்லா சப்ஸ்கிரைபரும் ஒரு டைம் கேட்டிருப்பாங்க. எவ்வளோ இப்போ பெரிய சப்ஸ்கிரைபராக இருக்கிற எல்லாருமே அவங்க வீடியோவில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லி தான் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் நானும் கேட்குறேன். சொல்ல எனக்கு தப்பாக தெரியல. இதோட நான் வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால்.